மிதுன ராசி அன்பருக்கு இந்த பிப்ரவரி மாத பலாபலன்கள். இந்த மாத பலனை பார்க்கறனால என்ன சார்னு ஃபஸ்ட்டு தன்னம்பிக்கை பிறக்குங்க. நம்மளால் முடியுங்கிற எண்ணம். ஒரு சில விஷயம் கவனமாக இருங்கிறது அது மாதிரி சூழ்நிலைக்கு வரும்போது ஓகே இன்னும் தெளிவாக ஒரு இடத்துல பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கம்முன்னு இருக்கும். ஆனால் இவங்களுக்கு இன்ட்யூஷனோ ஏதோ ஒரு பவரில் டக்கு டக்கு டக்குன்னு பாயிண்ட்டு பேசுவாங்க. யாரா இந்த பையனாக பேசுனது, இந்த பொண்ணாக பேசுனது. 5ஆம் அதிபதி அங்கே 5 8. அப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா குழந்தை காதல் இதை பற்றி பேசுவோம். அப்போ நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்டது அதெல்லாம் குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறவங்க இப்போ தான் என்ன ப்ராப்ளங்க, ஏன் குழந்தைக்கு இதாச்சு, நிறைய பேருக்கு டியூபில் நிற்கிது, ஒரு மிஸ்கேரேஜ் ஆச்சு, அப்போல்லாம் இனி அடுத்தது வந்துருமா, நிறைய பேருக்கு அதான் இருக்கும். அந்த அம்சம் வந்திருக்கு. அப்போ இதெல்லாம் பயன்படுத்த வேண்டியது ஒரு நல்ல வாய்ப்பை சொல்கிற பாருங்க. 8ல் எத்தனை கிரகம் இருக்குது அதை மட்டும் பேசுகிறோமே. 8ல் இருக்கிற கிரகம் 2ஆம் இடத்தை பார்க்குது இல்லையா. 2ஆம் இடம் தான் குடும்பம், பொருளாதாரம், வாக்கு, நேத்திரம். ஜோதிடருகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அன்பருக்கு இந்த பிப்ரவரி மாத பலாபலன்கள். இந்த மாத பலனை பார்க்கறனால என்ன சார்னு ஃபஸ்ட்டு தன்னம்பிக்கை பிறக்குங்க. நம்மளால் முடியுங்கிற எண்ணம். ஒரு சில விஷயம் கவனமாக இருங்கிறது அது மாதிரி சூழ்நிலைக்கு வரும்போது ஓகே இன்னும் தெளிவாக நிறுத்தி நிதானமாக யோசித்து செயல்படுவீங்க. அப்போ இது ஒரு வழிகாட்டல். இந்த விஷயத்தை பாருங்களேன். இப்போ இந்த மாதத்தில் நிறைய விஷயம் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் 4 கிரகங்கள் சேர்கிறது. உங்கள் ராசியில் குரு பகவான் இருக்கார். இந்த நேரத்தில் நிறைய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். பல தடைகளை உடைத்தெறிய வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றி பார்ப்போம். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல இந்த மிதுனம் அப்படின்னாலே வச்சுங்களேன், வாழ்க்கையில் வழிகாட்டல்னு அர்த்தம். மிதுனம் இருக்கின்ற இடத்தில் நகைச்சுவை இருக்கும், ஒருங்கிணைப்பு இருக்கும். இந்த ராசிக்காரங்க எங்கே இருக்காங்க அந்த இடத்துல கலகலப்பு பஞ்சம் இருக்காது. சொந்த பந்தம் எல்லாத்துக்கிட்டையும் இவங்க வராத வரைக்கும் வேறு மாதிரி, வந்தப்பறம் டேர்னிங் பாயிண்ட். ஏன்னா காலபுருஷனுக்கு 3ஆம் இடம் இல்லையா. இந்த ராசி ஒரு இடத்துல பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கம்முன்னு இருக்கும். ஆனால் இவங்களுக்கு இன்ட்யூஷனோ ஏதோ ஒரு பவரில் டக்கு டக்கு டக்குன்னு பாயிண்ட்டு பேசுவாங்க. யாரா இந்த பையனாக பேசுனது, இந்த பொண்ணாக பேசுனது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தனித்துவம் மிக்க ராசிங்க மிதுனம். மிதுனம் மேடை பேச்சுக்கு சிறந்தது, மற்றவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணுறது சிறந்தது, தன் கருத்தை வலியுறுத்துவதில் நல்லாயிருக்கும். இந்த ராசிக்கு ப்ளஸ் பாயிண்ட் தெரியுங்களா, வேலைக்குன்னு போனால் டக்குன்னு வேலை கிடச்சிரும். ஆனால் சம்பளம் ஒத்து வருதா வரலையான்னு பல டிசிஷன் இவங்க பார்த்து நிறைய வேலை வேண்டான்னு சொன்னது தான் இருப்பாங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம் சார். இந்த பிப்ரவரி மாத பலன் ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் என்னென்னா, முருகர் அருள் கடாச்சத்தில் தைப்பூசத்து நாள் இன்னைக்கு தொடங்குது. தை பிறந்தால் வழி பிறக்குது இல்லையா. தை மாதத்தில் இந்த மாதம் தை 15 நாள் இருக்கும். மீதி நான் சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா மாசி 15, மாசி முதல் 15 வரைக்கும் சூட்டாகிற இதாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு நல்ல விஷயம் என்ன, உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுதல் ஏற்படும். எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வர வேண்டிய பணங்களாக இருக்கலாம், கொடுக்கப்பட்ட பணங்களாக இருக்கலாம், கௌரவங்கள் கிடைக்கிற காலகட்டமாக இருக்குது. இந்த நேரத்தில் தான் ரொம்ப தவறுகள், ரொம்ப மிஸ்டேக்குகள், ரொம்ப தப்பாக நினச்சிட்டாங்க, சின்ன சின்ன மிஸ்டேக் கூட தப்பாக பண்ணாங்க, இதெல்லாம் மாறுதல் ஏற்படும். ஹெல்த்து பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு முடிவுக்கு இது வருங்க. உங்களுக்கு ஹெல்த் சம்மந்தப்பட்ட பார்க்கும்போது பிரச்சனை இருக்கா இல்லையா, என்ன பிரச்சனை, அதுக்குண்டான வழிவகைகள் என்ன, மருத்துவ செலவு பண்ணது போதும், வேறு வழி பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு க்யூர் ஆகிற காலகட்டம். இந்த ராசி படாத கஷ்டம் இல்லை, படாத கஷ்டம் பட்டாச்சு. என்றைக்கு வெளிச்சம், என்றைக்கு இது கிடைக்கும்னு தெரியாமல் போராடிட்டு இருக்கிறது இருக்குது. இப்போ ஒரு நல்வாய்ப்பாக நல்ல விஷயமாக என்னென்னா, இந்த மைண்டு ஃபுல்லும் சொத்து வாங்கணும்னு ஒரு எண்ணம் ஓடிட்டே இருக்குது இந்த ராசிக்கு. ஏன்னா 4 8 இருக்கும் பொழுது 8ஆம் இடம் உள்ளுணர்வுகளை சொல்லும். அப்போ சொத்து வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வாழணுங்க, கௌரவமாக வாழணுங்க, நம்ம ஏங்க விட்டு கொடுக்கணும், போராட்ட குணத்தை கொடுத்துரும். இந்த நேரத்தில் நீங்கள் இடம், வீடு, வண்டி, வாகனம், சொத்து சம்மந்தப்பட்டது அமைகிற வாய்ப்பாக இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சி செய்தால் நிச்சயமாக இருக்கும். 8ஆம் இடத்தில் இத்தனை கிரகம் வழுக்கும்போது ப்ளஸ் என்னென்னு ஃபஸ்ட்டு பேசிடுவோம். மைனஸ் இருக்குது அதையும் சொல்லுவோம். ப்ளஸ் என்ன, நீங்கள் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது, எல்ஐசி, இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு டெபாசிட், இதில் யோகம் பண்ணுறோம். அடகு வைத்த பொருளை மீட்கின்ற காலகட்டம் வந்துடும். இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு புரிதல் ஏற்படுங்க. இந்த காலகட்டத்தில் எதில் கவனமாக இருக்கணும் சார், வண்டி வாகனத்தில் போக்குவரத்தில் மெதுவாக போயிட்டு வாங்க, கவனம். மலை பிரதேசங்களில் நீங்கள் தனித்து வண்டி ஓட்டக்கூடாது. இது வண்டியில் கரெக்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுங்கள். 8ஆம் இடத்தில் தண்டை இருக்கும்போது ஃபுட்டில் சேஞ்ச் பண்ணணுங்க. ஏன்னா கைண்ட் ஆஃப் ஃபைல்ஸ் மாதிரியோ, பாடி ஹீட் ஆகிற மாதிரியோ, லைட்டாக ஒரு இன்ஃபெக்ஷன் வர நேரம், அதை சரி பண்ணிக்காங்க. இது பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சிட்டிங்க. இப்போ வேலைக்கு வருவோம் சார், வேலை கிடைக்குமா கிடைக்காதா, வேலை இல்லாதவங்க வேலை கிடைக்கும். ஆனால் வேலை நேரம் அதிகமாக இருக்கும்.
அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், வேலைக்கு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுங்கள். இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிக்கங்க. இன்னொரு பாயிண்ட், நல்ல காலம் வரும், அப்பொழுது மாறிக்கலாம். ஆனால் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடச்சிரும். அதனால் ஆனால் இந்த இடத்துல என்னென்னா, தூரமாக இருக்குது, ஒர்க்கிங் ஹவர்ஸ் கம்மியாக இருக்குது, சம்பளம் எதிர்பார்த்ததில்லை, நான் போகிற இந்த ஸ்கீமில் இல்லை, நான் இந்த எதிர்பார்ப்பு இது ஃபஸ்ட்டு அப்படிலாம் பார்க்கணும்னு சொல்லுவேன். ஃபஸ்ட்டு ஜாதகத்தில் பாருங்கள் உங்களுக்கு என்ன தான் இருக்குன்னு. நான் ஒருத்தர் சொன்னேன், நீங்கள் பேங்க் வேலைக்கு போவீங்கன்னு. ஏங்க நான் ஐடி படிச்சுட்டு இருக்கேங்க, எப்படிங்க பேங்க் வேலைக்கு? ஏங்க பேங்க் செக்டார் தான் காட்டுது அப்படின்னு சொல்லியாச்சு. ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு பேங்க் ஆஃப் அமெரிக்கா, யூஎஸில் போனால் பேங்க் ஆஃப் அமெரிக்காவில் அங்கே இருக்க சப்போர்ட் டீமில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இப்போயும் சொல்கிறார், எந்த நேரத்தில் சொன்னீங்களோ இல்லையோ பேங்க் ஆஃப் அமெரிக்காவில் பாருங்கள் பேங்க் வேலையாக தான் வருது. ஒன்ஸ் அவர் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் பேங்க்கில் அதே செக்டராக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கார். அது கிரகங்கள் வலிமையானதுங்க. அது மாதிரி இப்போ நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் எது போனால் நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். இந்த ராசிக்கு வேலை வாய்ப்புகள் உண்டு, நிரந்தர வேலை வாய்ப்பாக இருக்கும். உங்களுக்கு முருகர் சம்மந்தப்பட்ட வழிபாடுகள் பண்ணால் நல்லாயிருக்கும். உங்கள் 6ஆம் அதிபதி உச்சம் பெறும் காலகட்டத்தில் வேலை வாய்ப்புகள் உண்டு. இந்த ராசிக்கு 5ஆம் அதிபதி அங்கே 5 அப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா குழந்தை, காதல் இதை பற்றி பேசுவோம். அப்போ நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்டது அதெல்லாம் இருக்குது, அதை பற்றி பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். முக்கியமான ஒரு விஷயமாக நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பார்ட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புத்தகத்தில் பார்த்திங்கன்னா இந்த ப்ராக்டிக்கல் கேளுங்க, அடிப்படையிலிருந்து அட்வான்ஸ் வரைக்கும் இன்றைய நடைமுறைக்கு தகுந்தாற்போல் இந்த கிரகம். இப்போ இந்த புக்கில் பார்த்திங்கன்னா வாங்கி பார்த்தாலே முழுமையாக புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறேன். கிரகங்கள், கிரக சூட்சமங்கள், நட்சத்திரங்கள், இன்றைய காலகட்டத்தில் பிரசன்ன டெக்னிக் என்ன, இது அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் ரிவ்யூ எல்லாம் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக இந்த புத்தகம் பயனுள்ளதாக இருக்கும். இது சென்னை சேர்ந்த ராமானுஜம் இன்ஸ்டியூட்டில் ராமகருணாநிதி ஐயா அவர் இந்த புக்கில் அணிந்துரை எழுதியிருக்கார். இந்த புத்தகத்தை அவர் நண்பர்கள், அவங்க மாணவர்களுக்கு சஜஷன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கார். சரி, இப்போ வருவோம். இப்போ 5 சார் நிறைய பேர் காதல் சம்மந்தப்பட்டதில் கவனமாக இருக்கணும். காதல் சம்மந்தப்பட்டு இப்போ தான் வெளியே தெரிகிற காலகட்டம். சின்ன சின்ன தடங்கள் வந்து பின்னாடி சரியாகிற கால சூழ்நிலைகள் உண்டு. நிறைய பேர் குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறவங்க இப்போ தான் என்ன ப்ராப்ளங்க, ஏன் குழந்தைக்கு இதாச்சு, நிறைய பேருக்கு டியூபில் நிற்கிது, ஒரு மிஸ்கேரேஜ் ஆச்சு, அப்போல்லாம் இனி அடுத்தது வந்துருமா, நிறைய பேர்த்துக்கு அதாக இருக்கும். இந்த மிதனத்துக்கு ஒரு இதாக இருக்கும். அப்புறம் குழந்தை சம்மந்தப்பட்டதுக்கு மியூசிக்கு, டான்ஸ் கிளாஸ் அனுப்பலாமா, இந்த மாதிரி சிந்தனைகள் அதெல்லாம் செயல்படுத்தலாம். இப்போ அந்த ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்டது, குழந்தை சம்மந்தப்பட்டதுக்கு ஒரு நல் வாய்ப்பாக கிடைக்கும் காலகட்டங்கள். இவங்க தந்தை, பொதுவாக இவருக்கு தாய் தந்தையார் உடல்நிலை பற்றி பார்த்துட்டு இருந்தீங்க, இப்போ க்யூர் ஆகுதுன்னு சொல்லலாம். சார் இந்த ராசிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஐடியாஸ் வரும். நானும் சம்பாதிக்கணும், நானும் வாழணும். குறிப்பாக பெண்கள்லாம் நிறைய பேர் வீட்டில் வச்சு பண்ணுறேன், இவங்களுக்கு வீட்டில் வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், இல்லை வேலைக்கு போயிட்டுருக்க பெண்கள் அடுத்தவருக்கு மாறுதல் ஏற்படக்கூடியது. சுக்கிரன் தான் முக்கியம், சுக்கிரன் சம்மந்தப்பட்ட அந்த அம்சம் வந்திருக்கு. அப்போ இதெல்லாம் பயன்படுத்த வேண்டியது. ஒரு நல் வாய்ப்பை சொல்கிற பாருங்க. 8ல் எத்தனை கிரகம் இருக்குது அதை மட்டும் பேசுகிறோமே. 8ல் இருக்கிற கிரகம் 2ஆம் வீட்டை பார்க்குது இல்லையா, 2ஆம் இடம் தான் குடும்பம், பொருளாதாரம், வாக்கு, நேத்திரம் அத்தனையும் சக்ஸஸ் கொடுத்துரும். உங்களுக்கு கான்ஃபிடன்ட் லெவல் வந்து தைரியமாக பேசுகிற மாதிரி, இது ரைட்டு இது தப்புங்கிற மாதிரி. இந்த நேரத்தில் உழைக்காத வருமானம்னு சொல்லுவோம், டிவிடெண்ட் கிடைக்கும். இப்போ நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட்டில் ஸ்கீம்லாம் அப்ளை பண்ணியிருப்பாங்க, இந்த பணம் வராத பணங்கள் அது மாதிரி கவர்மெண்ட்டில் கிடைக்கும். நிறைய தொழிலதிபராக இருக்க பெண்களுக்கு சப்சிடி கிடைக்கிற காலகட்டம். இப்போ ட்ரை பண்ணி பார்க்கணும். சோலாருக்கு சப்சிடி ஒருத்தங்களுக்கு கிடச்சிது. ஒரு கிராமத்தில் ஒருத்தவங்க பசு பண்ணைகள் நிறையா வச்சுருந்தாங்க. அவங்க அவங்க மனைவி போய் ட்ரை பண்ணும் பொழுது கவர்மெண்ட்லேருந்து விலையில்லா பசுன்னு நினைக்கிறேன் அது மாதிரிலாம் கொடுத்தாங்க. அவங்க இன்னும் சொல்லுவாங்க, நாங்கள் ட்ரை பண்ணுற எண்ணமே இல்லை, நீங்கள் சொன்னீங்க நடந்தது. அது மாதிரி காலகட்டம் வந்திருக்கு. முயற்சி பண்ணி நீங்கள் ஜெயிக்க வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு. இப்போ உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளோட ஏதோ ஒரு பேச்சுவார்த்தைகள், ஒரு லாபகரமான சூழ்நிலைகள் வந்திருக்குது. முதலீடு செய்ய வேண்டிய காலகட்டங்கள். இப்போ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது, இந்த நேரத்தில் போய் ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன், டே ட்ரேடிங் பண்ணக்கூடாது. நான் பல வீடியோ சொல்லிட்டாங்க. பணத்தை விட்டது தான் ஆசை யாரை விட்டது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை பிடிக்கிறேன்னு போய் பணத்தை விட்டது பல பேர் ஆயிடுச்சு. ஏன்னா 5க்கு 8 வரும்போது இப்பொழுது லாட்ரி சீட்டு இது மாதிரி தான் எண்ணங்கள் வரும். கவனமாக இருங்கள், அதை விட்டு மீண்டு வாங்க பார்ப்போம். இப்பொழுது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் தொழிலில் கிடைக்கும், திடீர் அதிர்ஷ்டம் வேலையில் கிடைக்கும், குழந்தை சம்மந்தப்பட்டது இருக்கும், திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் தானாக தேடி வரும். மாங்கல்ய ஸ்தானத்தில் எத்தனை கிரகம் இருக்கும்போது ஒன்று விசாரிக்கணும். வருகின்ற வரனை பற்றி, ஆணை பற்றி, பெண்ணை பற்றியோ முழு தகவல்கள் ரைட்டானு கொஞ்சம் விசாரிச்சுட்டு தை முடிஞ்சிடும். இதே இது பார்த்திங்கன்னா அந்த ஜனவரி பிப்ரவரி 15 தாண்டினவனே அத்தனையுமே சொன்ன அத்தனை மைனஸும் ப்ளஸ்ஸாக மாறிடும். பிப்ரவரி 15க்கு பின் உங்களுக்கு யோக காலம்னே தைரியமாக சொல்லலாம். இன்னும் நிறையா பாயிண்ட் இருக்குது, பார்ப்போம். இது இந்த நேரத்தில் வழிபாடுகளாக நாங்கள் சொல்ல போகிறதுனா சுவாமிமலை முருகர்,
தீபம் போட்டு வழிபாடு செய்கிறது இதெல்லாம் போதுங்க. நெய் தீபம் குறிப்பாக போட்டு வழிபாடு பண்ணுங்கள். அற்புதத்தின் உச்சமாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.